بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد وفي فرقانه الحميد: فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال في موضع آخر: وجاهدوا في الله حق جهاده. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم زدنا علما. எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றியும் புகழ்ந்தும் ஆரம்பிக்கின்றேன். எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, உங்கள் முன்னால் ஹுத்பத்துல் மஸ்னூனாவிற்கு பிறகு ஓதி காண்பிக்கப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான்: வஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதிஹ். அல்லாஹ்வின் பாதையில் எவ்வாறு ஜிஹாத் செய்ய வேண்டுமோ அவ்வாறு ஜிஹாத் செய்யுங்கள். பொதுவாக ஜிஹாத் அப்படின்ற வார்த்தையை கேள்விப்பட்ட உடனேயே பரவலான முஸ்லிம்களுக்கு, அதிகமான மக்களுக்கு பொதுவாக சிந்தனைக்கு எட்டக்கூடிய விஷயம் என்னது? ஆயுதங்களை கைகளில் ஏந்தி பிறரை கொலை செய்வது. ஆயுதங்களை கைகளில் ஏந்தி பிறரை கொலை செய்வது, பிறருடன் போர் புரிவது, இப்படிதான் புரிஞ்சு வச்சிருக்கும் பரவலாக. ஆனா கொஞ்சம் உள்ளிருந்து பார்த்தோம் அப்படின்னா அழகாக புரிஞ்சுக்கலாம். ஜிஹாத் அப்படின்ற இந்த வார்த்தை அரபு மொழியுடைய ஒரு சில மூல எழுத்துக்கள்ல இருந்து வந்த வார்த்தைகளா இருக்கு. இப்ப ஜுஹுத் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஜுஹுத் அப்படின்னா என்ன? உழைப்பது, கஷ்டப்படுவது, ஹார்ட் பண்றது, உழைக்கிறது. அப்ப இந்த அர்த்தத்தோடு நாம இந்த வசனத்தை அணுகும் பொழுது அழகாக புரியும். வஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதி. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்ட, மக்களுக்கு எடுத்து புரிய வைக்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு, எந்த அளவுக்கு உழைக்கப்பட வேண்டுமோ அந்த அளவுக்கு மார்க்கத்திற்காக உழைக்க வேண்டும். இது அரபு மொழி ரீதியாக நமக்கு ஜிஹாத் அப்படின்ற வார்த்தைக்கு கிடைக்கிற சின்ன விளக்கமாக இருக்கும். இதே ஷரியத் ரீதியாக பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்லுவாங்க. ஷரியத் அதை பத்தி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்ப பொதுவாக ஷரியத் ரீதியாக பார்க்கும் பொழுது ஜிஹாத் என்ற வார்த்தைக்கு பத்ருல் ஜுஹதி லிஇலாஇ கலிமத்தில்லாஹ் சொல்லுவாங்க. அதாவது அல்லாஹ்வுடைய கலிமாவை மேலோங்க செய்வதற்காக, பிற மக்களுக்கு எடுத்து புரிய வைப்பதற்காக என்னென்னலாம் வழிகள் இருக்குதோ எல்லா வழிகள் மூலமாக முழுமையாக முயற்சிக்கணும், முழுமையாக உழைக்கணும். இதுதான் ஷரியத் ரீதியாக ஜிஹாத் பண்றதுன்னு அர்த்தம் பொதுவா. அப்ப இந்த விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நாம இதையும் புரிஞ்சுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில இடங்கள்ல இதை நமக்கு புரிய வைக்கிறதுக்காகவே ஜிஹாத் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்க. உதாரணத்துக்கு நபி சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் முஜாஹிது மன் ஜாஹத நஃப்ஸஹு ஃபில்லாஹ்.
உண்மையான முஜாஹித் ஜிஹாத் செய்பவர் யார் அப்படின்னா அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னுடைய மனதோடு ஜிஹாத் செய்பவர் தான். மனசோட ஜிஹாத் என்ன அர்த்தம்? தன்னை தானே கொலை பண்ணிக்கிறதா? கிடையாது. எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய வழிபாட்டின் கீழ் உள்ளம் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கணும். எப்பப்பெல்லாம் நம்முடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய கட்டளை விட்டு மீறி போகுதோ அப்ப என்ன முயற்சிக்கணும்? அல்லாஹ்வுடைய கட்டளைக்குள்ள நம்முடைய உள்ளத்தை கொண்டு வர முழுமையாக முயற்சிக்கணும், உழைக்கணும். இது அல் முஜாஹித் பின் நஃப்ஸ், உள்ளத்தோடு போர் புரிபவர், உள்ளத்தோடு ஜிஹாத் செய்வர் அர்த்தம். இதே விஷயங்கள்ல தான் அல்லாஹ் சொல்லி காட்டும் அழகா. குர்ஆனுடைய படிப்பினைகளையும் குர்ஆனுடைய வார்த்தைகளையும் மக்களுக்கு சொல்லி கொடுக்கிறோம்ல, மக்களுக்கு குர்ஆனுடைய போதனைகளை கற்றுக் கொடுக்கிறோம்ல, இதையுமே சொல்லுவாங்க குர்ஆனை கொண்டு ஜிஹாத் செய்வதுன்னு. இப்ப குர்ஆனை கொண்டு ஜிஹாத் செய்யறதுன்னு என்ன அர்த்தம்? இப்ப குர்ஆன் என்ன சாகடிக்க பயன்படுத்தக்கூடிய கருவியா? கிடையாது. இந்த குர்ஆனை கொண்டு ஜிஹாத் எப்படி பண்றது? அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல வஜாஹிதுஹும் பிஹி ஜிஹாதன் கபீரா, இதை கொண்டு குர்ஆனை கொண்டு பெரிய ஜிஹாத் பண்ணுங்க, முழுமையான ஜிஹாத் பண்ணுங்க அல்லாஹ் சொல்றான். அப்ப என்ன அர்த்தம்? குர்ஆனை கொண்டு சாகடிக்கணுமா? அப்படி கிடையாது. குர்ஆனை கொண்டு என்ன பண்ண முடியும்? அல்லாஹ் இதையும் சொல்லி கொடுத்தானே, யா அய்யுஹர் ரசூல், அல்லாஹ்வின் தூதரே, பல்லிக் மா உன்ஸில இலைக மின் ரப்பிக், உங்களுடைய இறைவன் உமக்கு எதை இறக்கினானோ அதை மக்களுக்கு எடுத்துரையுங்கள். அல்லாஹ் நபிக்கு இறக்குனது குர்ஆன். அந்த குர்ஆனை என்ன பண்ணணும்? அந்த நபிகள்ல கட்டளையிடுறா மக்களுக்கு எடுத்துரையுங்கள். குர்ஆனை மக்களுக்கு எடுத்துரைப்பதான் அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுறான் வஜாஹிதுஹும் பிஹி ஜிஹாதன் கபீரா. எல்லா மக்களுக்கும் குர்ஆன் கொண்டு போய் சேர்க்கணும், குர்ஆன் போய் சேரணும். அல்லாஹ்வுடைய இந்த வார்த்தைகள், போதனைகள், படிப்பினைகள் எல்லாமே எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேரணும். இதற்காக நாம முழுமையாக உழைக்கணும். இதுவும் ஜிஹாத் பில் குர்ஆன் சொல்லுவாங்க, குர்ஆனை கொண்டு ஜிஹாத் செய்வது. இந்த அடிப்படையில தான் கடைசியாக வரும். எப்படி கடைசியாக வரும்? இஸ்லாத்திற்கு ஆயுதங்களை கையில் ஏந்தி போர் பண்ணக்கூடிய நிர்பந்தம் வந்துச்சுன்னு சொன்னா அங்கேயும் பின்வாங்க கூடாது. நாம முன்ன நின்று இஸ்லாத்திற்காக ஆயுதங்களை கையில் ஏந்தி போர் புரியணும். இது எப்ப? கடைசியாக. இப்ப வெறும் ஜிஹாத் அப்படின்னா கைகள்ல ஆயுதங்களை ஏந்தி போர் புரிய சண்டை போட மட்டும் அது மட்டும் கிடையாது. அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள்ல சரி பண்ணணும். சரி, அப்ப பொதுவாக இஸ்லாத்தின் அடிப்படையில ஜிஹாத் அப்படின்னா கடைசியாக செய்யப்பட வேண்டிய அமலாக இருக்கு. ஜிஹாத்னா இந்த கைகளில் ஆயுதங்களை ஏந்தி போர் புரிய புரிஞ்சுக்கணும்னு அந்த அர்த்தம். இந்த அர்த்தம் எப்ப நடக்கும்னா கடைசியாக. இதுவும் நபி சொல்லி கொடுத்தாங்க. 2 விதமான காரணங்களை கொண்டுதான் ஒரு மனிதன் இன்னொருத்தரோடு ஜிஹாத் பண்ண முடியும், போர் புரிய முடியும், கொலை பண்ற அளவுக்கு பெரிய இது எடுக்க முடியும். எத்தனை காரணங்கள்? 2 காரணங்கள் உள்ளடங்கி இருக்கு. 2 ஒண்ணு இருந்தாலும் நாம போர் புரியறதுக்கு, ஆயுதங்களை கையில் ஏந்தி கொலை பண்றதுக்கு, சண்டை போடுறதுக்கு அனுமதி இருக்குது. அதுல முதல் காரணத்தை பத்தி சொல்லும் பொழுது இதை புரிஞ்சுக்கணும். எங்க நமக்கு நம்முடைய இஸ்லாத்தின் பால் செயல்பட அனுமதி கொடுக்கப்படலையோ, இப்ப முஸ்லிமா இருக்கிறோம், எனக்கு இஸ்லாத்தின் படி அமல் செய்யறதுக்கு மக்கள் அனுமதி கொடுக்க மாட்டாங்க, இஸ்லாத்துல அமல் பண்ணாலே என்ன தண்டிக்கிறாங்க, என்ன அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க, இப்படிப்பட்ட சூழல் இருக்குது அப்படின்னா அங்க அல்லாஹ் சொல்றான் உதின லில்லதீன யுகாத்தலூன், அவங்களுக்கு போருக்கான அனுமதி அல்லாஹ் கொடுக்கிறான். எப்படி? இவங்கெல்லாம் முன் வந்து கிடையாது. எப்ப இவங்க தாக்கப்படுறாங்களோ, யாரு? முஸ்லிம்கள் எப்பொழுது தாக்கப்படுகிறார்களோ, இஸ்லாத்தின் மீது சரியாக அமல் செய்ய முடியாத அளவிற்கு நிர்பந்திக்கப்படுகிறார்களோ, இன்னும் தாக்கப்படுகிறார்களோ, என்ன அர்த்தம்? அவர்கள் அநீதம் இழைக்கப்பட்டவராக இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் அங்க சொல்றான் உங்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது, போர் புரியலாம். எப்படி? இஸ்லாத்தின் மீது எப்ப நமக்கு அமல் செய்யறதுக்கான எந்த ஒரு இலகுவான சூழலும் இல்லாம இஸ்லாத்தை ஃபாலோ பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான் நீங்க போர் புரிஞ்சுக்கலாம். இதேதான் அல்லாஹ்வுடைய மத்த வசனங்கள் நமக்கு அழகாக புரிய வைக்கும். அல்லாஹ் சொல்லி காண்பிப்பான் வகாத்திலு ஃபீ சபீலில்லாஹி அல்லதீன யுகாத்திலூனகும், உங்களுடன் யார் போர் புரிவார்களோ அவர்களுடன் போர் புரியுங்கள். எப்படி? உங்களுடன் யார் போர் புரிய, அவங்களை யார் சாகடிக்க முன் வந்தாங்களோ அவங்கதான் முதல்ல அடிக்கிறாங்க. உங்ககிட்ட யாரு போர் பண்ண முதல்ல வராங்களோ திரும்பி பதில் கொடுக்கறதுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்குற, அவங்களோட போர் புரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த விஷயங்கள் எடுத்து வைக்கும் பொழுது எப்படிப்பட்ட வாதங்கள் எதிர்ப்பு தரப்புல வருது அப்படின்னா சொல்லுவாங்க, நீங்க சொல்றது ஒரு மாதிரி கன்ஃபியூஷனா இருக்கு,
இப்ப சொன்னீங்க இந்த மாதிரி குறிப்பிட்ட நபர்களோட தான் போர் புரியணும், சண்டை போடணும், குறிப்பிட்ட முஸ்லிம்களோட தான் போர் புரியணும், சண்டை போடணும். அப்ப உங்களை தாக்கினா மட்டும்தான் போர் புரியணும், சண்டை போடணும் அப்படின்னா அல்லாஹ்வுடைய மற்ற வசனங்கள் நமக்கு தெளிவா உணர்த்துது. ஒட்டுமொத்த காபிர்களையும் முஸ்லிம்களையும் நீங்க பாக்குற இடத்துல எல்லாம் சாகடிங்கன்னு சொல்லியிருக்கானே, அதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப அல்லாஹ் சொல்லியிருக்கான், குர்ஆன்ல வசனம் இருக்குது, அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான், ஃபஇதன் ஸலஹல் அஷ்ஹுருல் ஹுரும், கண்ணியமான மாதங்கள் முடிவடைஞ்சிருச்சு அப்படின்னா ஃபக்துலுல் முஷ்ரிகீன ஹைது வஜத்துமூஹும், முஷ்ரிக்குகளை எங்க பாக்குறீங்களோ வெட்டி போடுங்க, கொலை பண்ணுங்க. வஹுதுஹும், அவங்கள முழுமையாக பிடிங்க. வஹ்சுருஹும், முற்றுகையிடுங்க. வகுஉது லஹும் குல்ல மர்சத், அவ எந்தெந்த இடங்கள்லாம் பதுங்கி உட்கார்ந்து தாக்க முடியுமோ எல்லா இடங்கள்லயும் பதுங்கி உட்காருங்க. அப்ப அல்ல இந்த அளவுக்கு சொல்லி கொடுக்குறானே, அப்ப இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்? வெளிப்படையா இதை மட்டும் கேட்டா என்ன புரியுது? அல்லாஹ் ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் சாகடிக்கிறதுக்கு கட்டளை இடுறான், அது புரியுதா இல்லையா? இப்ப இது எந்த இடத்துல தப்பா புரிஞ்சுக்கிறோம்னா இதோட நிப்பாட்டிக்கிறாங்கல்ல. இப்ப அல்லாஹ் இதற்கான பதில இதுக்கு அடுத்த ஆயத்திலேயே கொடுக்காரு. எந்த இடத்துல அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லி கொடுக்கிறானோ, எங்க எல்லாம் முஸ்லிம்களை பாக்குறீங்களோ கொலை பண்ணுங்கன்னு சொல்றானோ, இந்த வசனத்துக்கு அடுத்த வசனத்திலே அல்லாஹ் அழகா சொல்லி காண்பிப்பான், முஸ்லிம்கள்ல யாராவது ஒருத்தர் இஸ்தஜாரக், உங்ககிட்ட புகலிடம் அடைக்கலம் தேடி வராங்க அப்படின்னா அஜிர், அவங்களுக்கு அடைக்கலம் கொடுங்க. முஸ்லிம்கள்ல யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு உங்ககிட்ட அடைக்கலம் தேடி வராங்க அப்படின்னா அவங்களுக்கு அடைக்கலம் கொடுங்க. ஹத்தா யஸ்மஅ கலாம் அல்லாஹ், எது வரைக்கும் அடைக்கலம் கொடுக்கணும்? அவங்க மார்க்கத்துடைய செய்திகள், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கேட்கிற வரைக்கும் அடைக்கலம் கொடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? மார்க்கத்தின் செய்தியை சொல்லி கொடுத்த பிறகு, அல்லாஹ்வுடைய வார்த்தையை எடுத்து வைத்த பிறகு அவங்க இஸ்லாம் ஏத்துக்கலாம் என்ன அர்த்தம்? சாகடிக்கணும் கேட்டா அப்படின்னு கிடையாது. அல்லாஹ் எதுவும் சொன்னா சும்ம அப்லிகுஹு மஅமனா, அவங்களுக்கு சிறந்த கண்ணியமான பாதுகாப்பான இடத்தை கொடுங்க. இப்ப இந்த வசனம் நமக்கு அழகா புரிய வைக்குது. காணுகின்ற பார்க்கின்ற ஒட்டுமொத்த முஷ்ரிக்குகளையும் கொலை பண்ணணும்ன்றது நம்முடைய முடிவு கிடையாது. அல்லாஹ் அப்படி சொல்லி கொடுக்கல. இதுவும் அதே அர்த்தம் தான். எதுக்காக வேண்டி அல்லாஹ் இந்த அஷ்ஹுரு ஹுரும் கொடுக்கிறானா, இந்த மாதங்கள்ல போர் புரியக்கூடாது. பொதுவாகவே கண்ணியமாக்கப்பட்ட மாதங்கள்ல போர் கிடையாது. இதுக்கு முன்னால் துவக்கப்பட்ட போர் இருக்கும்ல, அவங்க தாக்கி இருப்பாங்க, திரும்பி இஸ்லாமிய தாக்கி இருப்பாங்க. அந்த போர் நடக்கும் பொழுது கண்ணியமான மாதங்கள் வந்திருந்தா அந்த நாட்கள்ல நீங்க மாதம் முடிகிற வரைக்கும் போர் புரியக்கூடாது. இந்த நாட்கள் முடிஞ்ச பிறகு உங்களை யாரு போருக்காக வற்புறுத்தினாங்களோ, யார் உங்களை முதல்ல அடிச்சாங்களோ அவன் அந்த முஸ்லிம்களை தேடி போய் நீங்க போர் புரியலாம். புரியுதா? யாரு நம்மள முதல்ல அடிச்சாங்களோ அவங்களை திரும்பி அடிக்கிறதுக்கு மட்டுமே அல்லாஹ் இங்கே அனுமதி கொடுக்கிறானே தவிர ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் பார்த்த இடத்துல எல்லாம் கொலை பண்ணுங்கன்ற அளவுக்கு அல்லாஹ் சொல்லல. அது அழகான தெளிவு அடுத்த வசதியும் கிடைக்கிறது இல்ல. எந்த முஸ்லிம் உங்ககிட்ட அடைக்கலம் தேடி வராங்களோ அடைக்கலத்தை கொடுங்க. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கத்து கொடுங்க. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கேட்ட பிறகும் அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கல அப்படின்னா அவங்களை கொலை பண்றது நம்முடைய குணம் கிடையாது. மாறாக அவங்களுக்கு அவங்களுடைய கண்ணியமான பாதுகாப்பான இடத்தை கொடுக்கணும். ஏன்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொதுவாக யாருடைய உயிரையும் வீணாக போறதுக்கு விரும்ப மாட்டார். இஸ்லாமும் கூட யாருடைய உயிரும் வீணாக போறதுக்கு, தேவையில்லாம போறது இஸ்லாம் விரும்ப அனுமதி கொடுக்காது. ஏன்? இந்த அளவுக்கு எல்லா மனிதர்களுக்கும் உயிர் வாழக்கூடிய சரியான தகுதி எல்லாம் எல்லாருக்கும் கொடுத்திருக்கான். யாரு கொலை செய்யறாங்களோ, நார்மலா யார் ஒருத்தர் கொலை செய்யறாங்களோ அவங்களை பத்தி அல்லாஹ் சொல்லுவான், யாரு அநியாயமாக இல்ல பூமியில குழப்பத்தை உண்டாக்கணும்ன்ற எண்ணத்துல ஒரு முஸ்லிமை ஒருவரை கொலை செய்வாரோ அவர் துரிதமாக ஒட்டுமொத்த மனித குலத்தையுமே கொலை செஞ்சவர் போன்றாவார். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், இங்க ஒருத்தரை கொலை பண்ணாலே ஒட்டுமொத்த மனித குலத்தையும் கொலை பண்றதுக்கு சமமாக இந்த குற்றம் போதும். அப்ப இந்த அளவுக்கு அல்லாஹ் உயிர்களுக்கு கண்ணியத்தை கொடுக்கிறான். அதே போல அல்லாஹ் இதுக்கான அனுமதியும் கொடுக்கிறான். உங்களுடைய மார்க்கத்தை நீங்க எப்படி வேணும்னாலும் உங்க மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து பின்பற்றிக்கலாம். எல்லோருமே முஸ்லிமாக மட்டும்தான் வாழணும் அப்படின்றது அல்லாஹ் விதிக்கப்பட்ட விதி கிடையாது. உலகத்துல வாழும் பொழுது யாருக்கு எந்த மதம் யாருக்கு பிடிச்சிருக்குதோ அந்த மார்க்கத்தை அடிப்படையில் அவங்க செயல்படுறதுக்கு முழு சுதந்திரம் இஸ்லாம் கொடுக்குது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை வெளிப்படையாக நபிக்கு சொல்லுவானே, வலவ் ஷாஅ ரப்புக், உங்களுடைய இறைவன் நாடினால், வலவ் ஷாஅ ரப்புக், உங்களுடைய இறைவன் நபியே உங்களுடைய இறைவன் நாடினால் லஆமன மன் ஃபில் அர்தி குல்லுஹும் ஜமீஆ, இந்த உலகத்தில் வாழும் ஒட்டுமொத்த மக்களையும் அல்லாஹ் ஈமான் பெற வச்சிருப்பான். அல்லாஹ் நாடுனா உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஈமான் கொடுத்திருப்பான், எல்லாரையும் முஸ்லிம்களாக வச்சிருப்பான். ஆனா அது அல்லாஹ்வுடைய இது கிடையாது.
இதுவும் நபியுடைய எண்ணம் இருந்துச்சு, எல்லாரும் முஸ்லீம் ஆகிரணும்னு சொல்லிட்டு. அப்ப அல்லாஹ் நபிக்கு அழகா சொல்லியும் கொடுக்கிறான், அப்ப அன்த துக்ரிஹுன் நாஸ் ஹத்தா யகூனு முஃமினீன், மக்கள் ஈமான் கொண்டு ஆகணும்ன்றதுக்காக வேண்டி நீங்க மக்களை வற்புறுத்தவும் கூடாது, வற்புறுத்தி இஸ்லாத்தை நுழைக்கவும் கூடாது. என்ன அர்த்தம் இதுக்கு? அவங்க விரும்புற மதத்தை அவங்களா தேர்ந்தெடுத்து ஃபாலோ பண்றதுக்கு இஸ்லாம் முழு சுதந்திரத்தையும் கொடுக்குது. அப்ப இந்த விஷயங்கள்ல தெரிஞ்சு எடுத்து பார்த்து புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெறும் முஷ்ரிக்கீன்களை கண்ட இடத்துல எல்லாம் சாவடிக்கணும்ன்ற இது எல்லாம் கொடுக்கல, அந்த விஷயம் எல்லாம் சொல்லி கொடுக்கல. மாறாக யார் நம் மீது முதல்ல போர் தொடுக்கிறாங்களோ அப்ப நாம் என்ன இடத்துல இருக்கோம்? அநீதம் இழைக்கப்பட்டவராக இருக்கிறோம். ஏன்னா முதல்ல அடி வாங்கினது நாம, வாங்கின அடியே திருப்பி கொடுங்கன்னு சொல்றாங்க. யாரு யாரு அடிச்சாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான். அல்லாஹ் இதையும் வச்சா வலா தஅதது, நீங்க வரம்பு மீறியும் போகக்கூடாது. யார் உங்களோட போர் புரிஞ்சாங்களோ அந்த நபர்களை மட்டுமே நீங்க தாக்கணும். வலா தஅதது, நீங்க வெளியே செல்லவும் கூடாது. யாரு போர் புரியாம வீடுகள்ல உட்கார்ந்து இருக்காங்களோ பின்தங்கி இருக்க அவங்கள தேடி போய் வெட்டுறதுக்கு அனுமதி கிடையாது. அல்லாஹ் இதையும் சொல்லி கொடுத்த அதே வசனங்கள்ல. அப்ப முதல் காரணமாக இஸ்லாம் போர் புரியறதுக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா, முதல்ல நீங்க தாக்கப்பட்டிருக்கணும். நம்முடைய இஸ்லாமிய சூழல்ல இஸ்லாத்திற்கு எதிராக மக்கள் நடக்கணும், இஸ்லாத்திற்கு அமல் செய்ய விடாம நம்மளை தடுக்கிறாங்க, தண்டிக்கிறாங்க அப்படின்னா அங்கு இஸ்லாம் சொல்றது நீங்க திருப்பி போர் புரியலாம். இது முதல் காரணமாக. இரண்டாவதாக என்ன காரணம் அமையலாம் ஜிஹாத் போர் புரியறதுக்கு அப்படின்னா, அநீதம் இழைக்கப்பட்ட மக்கள் இருப்பாங்கல்ல, ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ ஊர்ல மக்கள் துன்புறுத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த அநீதம் இழைக்கப்பட்ட மக்களுக்காக போர் புரியலாம், அவங்களுடைய உதவிக்காக போர் புரியலாம். இஸ்லாம் சொல்லுது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காண்பிப்பான், வமா லக்கும் லா துகாத்திலூன ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில நீங்க ஏன் போர் புரிய மாட்டேங்கிறீங்க? எந்த காரணத்தினால? பின்னாடி பலவீனமான பெண்களும் ஆண்களும் குழந்தைகள் அல்லாஹ் கிட்ட கரமேறி நின்றுட்டு இருக்கிறாங்க, யா அல்லாஹ் எங்களுக்கு உதவி வந்துராதா? எப்படி அந்த ஊர்கள்ல பலவீனமான ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் அல்லாஹ் கிட்ட கையேந்தி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, யா அல்லாஹ் இப்படிப்பட்ட அநியாயக்காரர்களால் சூழப்பட்ட இந்த ஊரை விட்டு எங்களை வெளியேற்றியா அல்லாஹ், உன்னுடைய உதவி வந்துராதா? இப்படி கேட்டுக்கிட்டு இருக்க அந்த பலவீனமான மனிதர்களுக்கு உதவி செய்யும் பட்சத்துல நீங்க அந்த ஊர்ல போய் ஜிஹாது பண்ணலாம், போர் புரியலாம். அப்ப இந்த கேள்வி, இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட உடனே இதையும் புரிஞ்சுக்கணும், பலவீனமானவர்களுக்கான உதவி செய்யக்கூடிய முறையில போர் புரிவது எல்லா இடத்துலயும் சூட் ஆகுமான்னு கேட்டா கிடையாது. எல்லா இடத்துலயும் இது நமக்கு சரியான முடிவா அமையாது. இதுக்கும் சில வரம்புகளும் இருக்கு, ஒழுக்கங்களும் இருக்கு. இதுக்கு ஏற்கனவே பலகீனமான இருக்கிறவங்க அவங்களுக்கோ இல்லை உதவிக்கரம் நீட்டதுக்காக போய் போர் புரியுறோம்ல, இந்த முறையில போர் புரியறதுக்கு சில ஒழுக்கங்களும் இருக்கு, வரம்புகளும் இருக்கு. அந்த ஒழுக்கங்கள் வரம்புகள் என்னென்ன அப்படின்னா, ஒண்ணு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள்ல வல்லதீன ஆமனு வலம் யுஹாஜிரு, எவர் ஒருவர் ஈமான் கொண்டு இன்னும் ஹிஜ்ரத் செய்யாமல் இருக்கிறார்களோ, ஈமான் கொண்டு ஹிஜ்ரத் செய்யாமல் இருக்கிறார்களோ, மாலக்கும் மின் விலாயத்திஹிம் மின் ஷை, அவர்களுக்கு நீங்க பொறுப்புதாரி கிடையாது, அவங்களுக்கு நீங்க உதவி செய்யவும் கூடாது. என்ன கவனிக்கணும் அந்த வசனத்தை? ஈமான் கொண்டு இன்னும் ஹிஜ்ரத் செய்யாம இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய பொறுப்புதாரி நீங்க கிடையாது, அவங்களுக்கு நீங்க உதவிக்கரம் நீட்டவும் முடியாது. ஹத்தா யுஹாஜிரு, இது வரைக்கும் அவங்க ஹிஜ்ரத் செய்யற வரைக்கும், ஹிஜ்ரத் செய்யற வரைக்கும் அவங்களுக்கு என்னதான் நடந்தாலும் அவங்களுக்கு உதவிக்கரம் நீங்க நீட்டக்கூடாது. சரி, ஹிஜ்ரத் பண்ணிட்டாங்க, அப்ப நம்ம கிட்ட மார்க்கத்தின் பால் உதவி தேடுறாங்க, அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறா, மார்க்கத்தின் பால் நம்ம கிட்ட உதவி தேடுறாங்க அப்படின்னா அலைக்குமுன் நஸ்ர், நீங்க கண்டிப்பா அவங்களுக்கு உதவி பண்ணியே ஆகணும். இதோட நிப்பாட்டல் அல்லாஹ் கடைசியில் அழகா சொல்லி கொடுத்திருக்கான், இல்லா அலா கௌமின் பைனக்கும் வ பைனஹும் மீசாக், எப்படிப்பட்ட சமூகத்திற்கு மத்தியில உங்களுடைய ஒப்பந்தங்கள் இருக்குதோ, உங்களுடைய ஒப்பந்தங்கள் எந்த சமூக மக்களுடன் இருக்குதோ அந்த சமூகத்துடன் நீங்க போர் புரியவே முடியாது. எப்படி? எந்த கூட்டத்துடன் உங்களுடைய ஒப்பந்தங்கள் இருக்குதோ அந்த கூட்டத்துல முஸ்லிம்களுக்கு என்னதான் நடந்தாலும் சரி அவங்களை எதிர்த்து நீங்க எதுவுமே நடக்கக்கூடாது. இப்ப இந்த ஒரு பாயிண்ட் நமக்கு ரொம்ப அழகா தெரிவிக்கும், எந்த மாதிரி அல்லாஹ் நமக்கு அழகாக புரிய வைக்கிறான். இன்னைக்கு சூழல் இருக்குல்ல, பொதுவாக முஸ்லிம்கள்
இந்த காலகட்டத்துல பலஸ்தீன், பர்மா போன்ற நாடுகளை பத்தி அதிகமா யோசிப்போம். பலஸ்தீன மக்கள் இந்த அளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம எல்லாம் உதவிக்காக போகக்கூடாதா? அவங்களுடைய உதவிக்காக அங்க போய் நம்ம போர் புரியக்கூடாதா? இப்படிப்பட்ட போர் புரியறதுல மிகப்பெரிய சிறப்பு இருக்குன்னு நிறைய இயக்கங்கள் நடந்துகிட்டு இருக்குல்ல. நம்ம வீட்டு வாலிபர்களை அந்த அளவுக்கு மனசை மாத்தி வச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம அவங்களுக்காக உதவி பண்ணி ஆகன்ற அளவுக்கு திருத்திருக்காங்க. அவங்க மனசுல இந்த விஷயங்களை திணிச்சிருக்காங்க கூட. அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? அல்லாஹ் சொல்றான்ல, இல்லா அலா கௌமின் பைனக்கும் பைனஹும் மீதாக், உங்களுக்கும் அந்த சமூகத்திற்கும் உள்ள ஏதாச்சும் ஒப்பந்தம் இருக்குது அப்படின்னா ஒப்பந்தத்திற்கு மத்தியில் உள்ள நாடுகளுக்குள்ள எதுவுமே பண்ணக்கூடாது. அப்ப அந்த அடிப்படையில நம்ம இதையும் புரிஞ்சுக்கிறோம். இரண்டாம் உலக போர் முடிஞ்ச பிறகு 1945ஆம் ஆண்டுல யுஎன் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அந்த யுஎன் என்ன எடுக்கப்பட்டுச்சு? உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் ஒப்பந்தம் விட்டாங்க, இனி அடுத்த உலக போர் வரக்கூடாதுன்றதுக்காக. அப்ப எல்லா நாடுகளும் மற்ற நாடுகளோடு ஒப்பந்தமிட்ட நாடுகளாக தான் இருக்குது. அப்ப அந்த அடிப்படையில அல்லாஹ்வுடைய இந்த வசனத்தின் அடிப்படையில ஒப்பந்தமிட்ட நாடுகளுக்கு மத்தியில மக்கள் என்னதான் துன்புறுத்தப்பட்டாலும் சரி, அடிச்சு கொலை செய்யப்பட்டாலும் சரி, அவங்களுக்காக நான் போய் நின்று போர் புரிவேன் சொல்றது பெரிய தப்பு, அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு மீறின விஷயமா ஆகுது. இப்ப நிறைய பேர் சவுதி விஷயமா பேசுறாங்கல்ல, அதுவுமே நமக்கு இந்த வசன ரீதியாக தெளிவாக புரியும். எந்த நாடு மற்ற நாட்டுக்கு மத்தியில் ஒப்பந்தம் போட்டு இருக்குதோ, ஒப்பந்தம் போடப்பட்ட நாட்டுல முஸ்லிம்களுக்கு என்ன நடந்தாலும் சரி, இந்த நாடு அந்த நாட்டுக்கு எதுவுமே பண்ணக்கூடாது. இது அல்லாஹ் நபிக்கு சொல்லி கொடுத்த பாடங்கள்ல ஒண்ணு. சரி, குர்ஆன் வசனம் இப்படி இருக்கு அப்படின்னா நபியுடைய வாழ்க்கையின் சம்பந்தமான சம்பவம் இருக்கான்னு கேட்டா அதுவுமே இருக்கு. அழகா பார்க்கலாம். 6ஆம் ஹிஜ்ரியில உம்ராக்காக வேண்டி முஸ்லிம்கள் போவாங்க நபியோட. ஹுதைபியான்ற இடத்தை அடைவாங்க. ஹுதைபியான்ற இடத்தை அடைஞ்ச பிறகு அந்த அடையும் பொழுது மக்கவாசிகளுக்கு செய்தி தெரியும், இந்த மாதிரி முஸ்லிம்கள் எல்லாம் வராங்க மக்காவை நோக்கி. என்ன நினைச்சுப்பாங்க? தான் கிட்ட இருந்து இந்த ஊரை பிடுங்கிறதுக்காக வராங்க, மக்காவை அபகரிக்கிறதுக்காக வராங்கன்னு சொல்லிட்டு இவங்க போருக்காக முயற்சி பண்ணி போருடைய எல்லா தயாரிகளையும் பண்ணி போவாங்க, உதவியாக போவாங்க காப்பீர்கள். அப்ப என்ன ஆகும்? நபி முயற்சி பண்ணுவாங்க, நாங்க போருக்காக ஒண்ணும் வரல, உம்ராக்காக மட்டும்தான் வந்திருக்கோம்னு சொல்லி நிறைய தெரிவிப்பாங்க. ஆனா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, காப்பீர்கள் ஒத்துக்க மாட்டாங்க, நீங்க நான் உங்க உள்ள விட மாட்டோம். அப்ப நபி சொல்றாங்க, இல்ல நாங்க போருக்காக வரவே கிடையாது, இவங்க துடியா இருக்காங்க, நான் கண்டிப்பா போர் தான் புரியும் சொல்லிட்டு. அப்ப நபி என்ன பண்றாங்க, சரி அப்ப ஒரு ஒப்பந்தம் இட்டுக்கலாம். நம்ம அந்த ஒப்பந்தம் இடப்பட்டுச்சு. இதுதான் நம்ம ஹுதைபியா உடன்படிக்கைன்னு சொல்லுவோம்ல, அந்த ஒப்பந்தம் அங்க இடப்பட்டுச்சு. அதுல இப்படிப்பட்ட நிபந்தனைகளும் இருந்துச்சு, இப்படிப்பட்ட தீர்மானங்களும் இருந்துச்சு. சொல்லப்பட்டுச்சு, இந்த ஆண்டு நாங்க உங்களை உம்ரா பண்ண அனுமதிக்க மாட்டோம், வேணும்னா அடுத்த ஆண்டு வாங்க அனுமதி கொடுக்கிறோம். இது முதல்ல. அடுத்து இதுவும் சொன்னாங்க, உங்கள்ல இருந்து ஒருத்தர் மதம் மாறி எங்க அடைஞ்சாங்கன்னா நாங்க திருப்பி அனுப்ப மாட்டோம் அவரை. இதே எங்க சைட்ல இருந்து ஒருத்தர் உங்ககிட்ட இஸ்லாமை ஏத்துக்கிட்டு வந்தாங்கன்னா நீங்க கண்டிப்பா திருப்பி அனுப்பிச்சிடணும். புரியுதா? எங்க சைட்ல இருந்து ஒருத்தர் இஸ்லாம் ஏத்து உங்ககிட்ட வந்தாங்கன்னா நீங்க அவங்களை எங்ககிட்ட திருப்பி அனுப்பிச்சிடணும். இதே உங்ககிட்ட இருந்து ஒருத்தர் எங்க கிட்ட வந்தாங்கன்னா நாங்க திருப்பி உங்ககிட்ட அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த நிபந்தனைகளை கேட்ட உடனே நிறைய சஹாபாக்களுக்கு கஷ்டமா இருக்குது, அவங்களுக்கு கோபம் அதிகமா வருது. உமர் போன சஹாபிகா ரொம்ப கோபத்துல சொல்றாங்க, நபிக்கு யா ரசூலல்லாஹ் அலஸ்னா அலல் ஹக்கி வ அலல் பாத்தில், நாம சத்தியத்தின் மீது இல்லையா, அவங்க அசத்தியத்தின் மீது இல்லையா, எதுக்கு நாம பயந்து உட்கார்ந்துட்டு இருக்கணும், போர் புரியலாமே, நாம இறந்தா அல்லாஹ் சொல்றது கொடுக்க போறான், அவங்க இருந்து நம்ம நரகத்துக்கு போக போறாங்க, போர் பண்ணி பார்த்துருவோம்னு சொல்லி இவங்க துடியா இருக்காங்க. நபி ரஹ்மத்துல் ஆலமீன் இல்ல, நபி நினைச்சாங்க யாருடைய உயிரும் இங்க போக கூடாது, முஸ்லிம்கள் உயிரும் பாதுகாக்கப்படணும், காஃபிர்கள் உயிரும் பாதுகாக்கப்படணும். ஏன் பாதுகாக்கப்படணும்? முஸ்லிம்கள் உயிரோடு இருந்தாங்கன்னா மார்க்கத்தை எட்டி வைக்க நிறைய உதவிகரமா இருக்கும். காஃபிர்கள் உயிரோடு இருந்தாங்கன்னா நாளைக்கு இஸ்லாம் இவங்க ஏத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அப்ப இவங்க இல்லைன்னா இஸ்லாத்தை பரப்புறதுக்கு யாரும் கிடையாது, இவங்க இல்லைன்னா இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கிறது யாரும் கிடையாது. அப்ப இந்த காரணத்தை மையமாக வச்சு இல்ல நாங்க ஒப்பந்தம் போட்டுக்கிறோன்ற அடிப்படையில நபி முடிவுக்கு வந்துட்டாங்க. இன்னும் சைன் போடப்படல. அப்ப அபூ ஜந்தல்ன்ற ஒரு சஹாபி வராரு, மக்கால இருந்து காலில் சங்கிலி இருக்குது, சங்கிலா கால் கட்டப்பட்டிருக்குது, குதிச்சு குதிச்சு வராரு நபி கிட்ட. என்ன நடந்திருக்கும்னா, அபூ ஜந்தலுடைய அப்பா சுஹைல்ன்றவங்க அபூ ஜந்தல் இஸ்லாமை ஏத்துக்கிட்டாருன்ற காரணத்தினாலேயே வீட்டை விட்டு வெளியே அனுப்பாம பூட்டி வச்சிருப்பாங்க, அந்த காலில் சங்கிலி போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. அப்ப இவர் நடக்க முடியாம குதிச்சு குதிச்சு வர, மக்கால உள்ள எல்லாருமே உதவி வந்துட்டாங்க, போர் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஊர்ல யாரும் கிடையாது, இவர் வெளியே வந்து இந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம் சொல்லி குதிச்சு உதவிக்கு வந்துட்டார். நபியை பார்த்து சொல்றாங்க, நபி நிலைமைய பாருங்க, நான் இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கேன், எப்படியாவது கூட்டிட்டு போயிருங்க. அப்ப நபி சொல்றாங்க, சைன் போடப்படல, நபி சொல்றாங்க வந்திருப்பாங்க கிட்ட,
அதுக்கு அவங்க அப்பா சுஹைல் அந்த கூட்டத்துல இருக்காரு, காபீர்கள் கூட்டத்துல சொல்றாங்க, நீங்க முதல்ல இவனையும் கூட அனுப்புங்க, உங்க இந்த ஒப்பந்தம் நாங்க போடணும் சைன் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய இந்த மகனை நீங்க எங்ககிட்ட அனுப்புங்க. நபி சொல்றாங்க, இன்னும் சைன் தான் போடலையேப்பா, நாங்க இவரை வச்சுக்கிறோம், சைன் போட்டதுக்கு அப்புறம் நாங்க பாத்துக்கிறோம். இல்ல அப்ப நாங்க சைன் பண்ண மாட்டோம், அப்ப நாங்க சைன் பண்ண மாட்டோம். அப்ப இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க அபூஜஹல் பாத்துக்கிட்டு இருக்க பக்கத்துல, நாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு நடக்க முடியாம குதிச்சு வந்திருக்கோம். ஆனா இங்க பேச்சுகள் போறதை பார்த்தா திருப்பி நம்மளை இந்த காபீர் கூட்டையே அனுப்பிடுவாங்க போலன்னு சொல்லிட்டு பார்த்து கத்துறாங்க. முஸ்லிம்களை பாருங்க, நிலைமை இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, மறுபடியும் வீடு அனுப்பாதீங்க கதறாங்க. நபி என்ன பண்ணாங்க, திருப்பி அவங்க கிட்ட ஒப்படைச்சாங்க, நீங்க எங்க கூட வர வேணாம். ஏன்னா நபி வார்த்தைகள் அழகா புரிய வைக்கும். ஏன்னா நமக்கும் அவங்களுக்கும் ஒப்பந்தம் இருக்குது, இதை நாங்க எப்பொழுதும் மீற மாட்டோம் அப்படின்னு அந்த அபூஜஹல் சஹாபிய அதே மக்கா காஃபிர்களுக்கு மத்தியில அனுப்பிவிட்டாங்க. இதுவும் சொல்லி கொடுத்தாங்க, அபூஜஹலே பொறுமையாருங்க, பொறுமையாருங்க, அல்லாஹ் கிட்ட கூலி கிடைக்கணும்ன்ற எண்ணத்துல அதிகமா நம்பிக்கை வச்சிருங்க. அல்லாஹ் உங்களுக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் அல்லாஹ் வெளியேறக்கூடிய அழகான வழியை திறந்து கொடுப்பான் அப்படின்ற நல்ல வார்த்தைகளை சொல்லி திருப்பி காஃபிரோட அனுப்பி வச்சாங்க. அப்ப இது நமக்கு தெளிவான சான்று இல்ல. தான் கிட்ட கேட்க வந்த நபி கிட்ட வந்துட்டாங்க, நபி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பக்கத்துல, அந்த நபரை கூட நபி திருப்பி அனுப்புனாங்க, நாங்க உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. அப்ப இங்க இருந்து ஏதோ ஒரு நாட்டுல இருக்கிற அவங்களை நான் காப்பாற்றணும்ன்ற பார்வையில நான் போய் போர் புரிஞ்சேன் அப்படின்னா இஸ்லாத்திற்கும் நபியுடைய வழிக்கும் அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கும் நாம மாறு சமமா போயிடும். அப்ப ஜிஹாத் அப்படின்னா வெறும் போர், கைகள்ல ஆயுதங்களை ஏந்தி அவங்க சாவடிக்கணுன்றது மட்டும் கிடையாது. இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்களை போல நம்முடைய நப்சோட போரிடணும், அல்லாஹ்வுடைய கட்டளை செயல்படுற அளவுக்கு நம்ம நப்சை கொண்டு வந்து காட்டணும், முயற்சி பண்ணணும். அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய செய்திகளை மக்களுக்கு மத்தியில முழுமையாக முயற்சி பண்ணி எத்தி வைக்கணும். இது எல்லாம் தான் முதல் கட்ட ஜிஹாதுகளை அமையும். ஒரு கட்டத்துல, கடைசி கட்டத்துல இஸ்லாமியர்களுக்கு ஃபுல்லா பாதிப்பு வந்து வேற எதுவுமே இடம் கிடையாதுன்ற பட்சம் இருந்தா அப்ப அல்லாஹ்வுடைய அனுமதியோட போருக்கு அனுமதி இருக்குமே தவிர, இப்ப நம்ம நாட்டு சூழலை பொறுத்த வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக சொல்றதுக்கு அனுமதி இருக்குது, மார்க்கத்தை எத்தி வைக்கிறதுக்கு அழகான அனுமதி இருக்குது, மார்க்கத்தில மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நிறைய சுதந்திரம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப என்ன பண்ணணும், இந்த மாதிரி பின்னாடி உள்ள விஷயங்களை பத்தி யோசிக்காம நம்ம மூலமாக எந்த மக்களுக்கு மார்க்கத்தை புரிய வைக்க முடியும், எந்தெந்த முறையில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற வழியில ஜிஹாத் செய்ய முடியும், உழைக்க முடியும்ன்ற இந்த வழிகளை தேடி இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட மார்க்கத்தை மக்களுக்கு பரப்பணும். இவர் அழகான வாய்ப்புகளை விட்டுட்டு நான் அங்க போய் அவங்களுக்கு தான் உதவி போறேன்னு சொல்லி போறது நம்முடைய முட்டாள்தனம் எதுவும் கிடையாது. இப்படி அல்லாஹ்வுடைய மார்க்கம் இந்த அளவுக்கு நாம வெளிப்படையா அமல்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்தும் கூட, மக்களுக்கு எடுத்துரைக்கும் இந்த வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தும் கூட, நான் இங்க இருக்க மாட்டேன், இந்த நாடு எனக்கு சரி கிடையாது, இந்த ஜிஹாது பண்ண போறேன், இந்த இஜ்ஜத் பண்ண போறன்ற பெயர்ல நாட்டை துறந்து போறது, இது நம்முடைய முட்டாள் தலைமை தவிர எதுவும் கிடையாது. நல்லபடியா புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எந்தெந்த விஷயங்கள்ல இஸ்லாம் சம்பந்தமான இஸ்லாம் ரீதியான முயற்சியை சொல்லியிருக்கானோ எல்லா ரீதியாகவும் இஸ்லாம் மக்கள் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு முழுமையான முயற்சிகள் பண்ணணும். இப்படிப்பட்ட தவறான சிந்தனைகள்ல இருந்து நாமளும் வெளிவரணும். ஜிஹாத் அப்படின்னா வெறும் கரங்கள்ல ஆயுதங்களை ஏந்தி மக்களை சாகடிக்கிறது மட்டும்தானே புரிஞ்சுச்சுக்காங்களா மக்கள், அந்த புரிதலை நான் மக்கள் மத்தியில மாத்தி புரிய வைக்கணும். ஜிஹாதுன்னு அப்படி கிடையாது, இது ரொம்ப கடைசி கட்டம் தான், இது ரொம்ப கடைசி கட்டம். அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு, அதுவுமே ஜிஹாதில் அடங்கும். ஆனா அந்த விஷயங்கள் இந்த ஆயுதங்களால் பாதிப்படையக்கூடிய அளவுக்கு பெரியது கிடையாது. இதுல மக்களுக்கு புரிய வைக்கணும், சொல்லால புரிய வைக்கணும், சொல்லை விட செயல் அதிகமாக புரிய வைக்கும். நம்ம சொல்லுவோம், சொல்றதை விட நம்முடைய செயல்களை பார்த்து மக்கள் அதிகமாக கவருவாங்க. அப்படிதான் இஸ்லாம் பரவிச்சு. ஆரம்பத்துல நபி மார்க்கத்தை சொல்லும் பொழுது நபியின் மீது ஒரு நம்பிக்கையினாலதான் நிறைய மக்கள் இஸ்லாம் ஏத்துக்கினாங்க. ஏன்? ஒழுக்கம் அப்படி இருந்துச்சு. நம்முடைய செயல் ரீதியாக மார்க்கத்தை வெளிப்படுத்தினா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா பெரிய மாற்றங்கள் ஏற்படும். இப்படிப்பட்ட தவறான புரிதல்கள் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அல்லாஹ் முழுமையான முறை இஸ்லாத்திற்காக உதவி செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. எந்த வரைக்கும் உலகத்தில் வாழ வைப்பானோ இஸ்லாமோடும் ஈமானோடும் வாழ வைப்பானாக. எப்பொழுதும் அழைத்துக் கொள்வான் அப்போது இஸ்லாமிய நிலையில் ஈமான் நிலையில் அழைத்துக் கொள்வானாக. அல்லாஹும்ம ஆமீன். அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தன்ப் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். Bismillah, alhamdulillah, assalatu wassalam ala rasulillah wa ala alihi wa ashabihi wa ala ba'd. அன்பார்ந்தவர்களே, வெள்ளிக்கிழமை அல்லாஹ்வுடைய திக்ர் அதிகமாக செய்ய வேண்டிய நாள்,
அல்லாஹ்வை அதிகமாக புகழப்பட வேண்டிய நாட்கள்ல வெள்ளிக்கிழமை மிக சிறந்த நாளாக இருக்குது. அல்லாஹ்வை ரொம்ப அதிகமாக புகழணும். அல்லாஹ்வுடைய புகழ்ச்சிக்கு அடுத்து அதிகமாக ஒரு முஸ்லிம் என்ற அடிப்படையில நானும் நீங்களும் செய்ய வேண்டிய முதற்கட்ட விஷயங்கள்ல நபியின் மீது ஸலவாத் சொல்வதும் இருக்கு. நபியின் மீது ஸலவாத் சொல்வதையும் அல்லாஹ்வை புகழ்வதையும் நாம் அறவே மறந்துடக்கூடாது. அல்லாஹ்வுடைய இந்த நாள்ல சிறப்புமிக்க அமல்களை கண்டிப்பாக செய்யணும். அதிகமாக துஆக்கள் செய்யும். எல்லாருக்காக வேண்டிய ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய நலனுக்காக துஆக்கள் செய்வோம். என்னெல்லாம் முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க, அவங்களுடைய பாதிப்புகள்ல இருந்து அல்லாஹ் வெளியேறக்கூடிய வழிகளை இலகுவாக துஆ செய்வோம். இது நம்ம எல்லாருமே செய்ய வேண்டிய விஷயங்கள்ல ஒண்ணு. அல்லாஹ் ரப்பல் இந்த மார்க்கத்தை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய வாக்கியத்தையும் சரி, அல்லாஹ்வை அதிகமாக புகழக்கூடிய வாய்ப்புகளையும் சரி, நபியின் மீது அதிகமாக ஸலவாத்துகளை சொல்லக்கூடிய வாக்கியத்தையும் சரி அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. இன்னல்லாஹ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. عباد الله رحمني ورحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله العظيم الجليل الجبار يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر والله خبير بما تصنعون.